ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 5 நிமிஷத்தில் கடலை மாவு கடலைப்பருப்பு யூஸ் பண்ணாமல் எண்ணெயில் பொரிக்காமல் துளி கூட எண்ணெய் இல்லாமல் ரொம்பவே சுலபமாக நல்ல டேஸ்டியாக நல்ல ஜூஸியான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லட்டு ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் வர ஆன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இந்த லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கப்பு போல் நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 250 ml கப்பில் ஒரு கப்புக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு நம்மளுக்கு இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகியதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதில் இருக்க ஈரப்பதம்லாம் போய் நல்லா ட்ரை ஆயிடணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணும். குறைவான தீயிலே வச்சு இதை வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா உதிரியாக வந்துடும். நல்லா இதில் இருக்க ஈரப்பதம்லாம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்சியில் ஒரே ஒரு பல்ஸில் ஒரு 5 செகண்டுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு உதிரியாக வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 கப்பு போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப்பு பொட்டுக்கடலைக்கு 1 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சமையல் செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்மளுடைய சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கையில் நீங்கள் தொட்டு பார்க்கும்போது நல்லா உங்களுக்கு ஒரு பிசுன்னு ஒட்டணும். இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு பிசு தன்மை இருந்தாலே போதும். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த லட்டுக்கு பார்த்திங்கன்னா மாவு கரைச்சி பூந்தி பொரித்து கஷ்டப்பட தேவையில்லை. சுலபமாக 5 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கடலை மாவில் பண்ணுற லட்டு போலவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு இது ஒரு லட்டு பிடிக்கிற பதம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லட்டு பிடிக்கிற பதம் வந்துருச்சு. அந்த பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி லட்டாக பிடிச்சிக்கலாம். ரொம்பவே சுலபமாக ஈஸியாக பிடிச்சிடலாம். ரொம்ப சூப்பராக வரும் பிடிக்கிறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரியே எல்லா லட்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த லட்டு சூடாக இருக்கும்போது தான் பிடிக்கணுங்கிறது இல்லை. நம்ம ஆறுனதுக்கப்புறமே ரொம்ப சூப்பராக பிடிக்க வரும். இதுக்கு நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சு கஷ்டப்பட தேவையில்லை. 5 நிமிஷம் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இது போல் லட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.